நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா? சாப்பிடும்போது எப்பவுமே பிளேட்டில் அந்த லாஸ்ட் பீஸ் மட்டும் மிச்சம் இருக்கும். அது உடனே யாரும் எடுத்து சாப்பிட மாட்டாங்க. எல்லாரும் வெயிட் பண்ணுவாங்க, யோசிப்பாங்க யார் எடுத்து சாப்பிடலாம் அப்படின்னு. அண்ட் தென் ஒருத்தங்க மட்டும் ஸ்மைல் பண்ணிக்கிட்டு, நீ எடுத்துக்க, நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் த லாஸ்ட் பைட் தியரி. எப்படி சொல்லுவாங்கன்னா, எல்லா ரிலேஷன்ஷிப்லேயும் ஒரு ஆளுக்கு அந்த லாஸ்ட் பைட் ஆர் அந்த லாஸ்ட் பீஸ் வேணும்னு இருக்கும். பட் அவங்க அவங்கள ஸ்டாப் பண்ணிப்பாங்க அவங்க பார்ட்னருக்காக. ஏன்னா அந்த லாஸ்ட் பீஸை விட அவங்க பார்ட்னர் தான் அவங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அண்ட் அந்த ஆப்போசிட் பர்சனும் அதை நார்மல்னு நினச்சி அதை எடுத்துப்பாங்க. பட் ஃப்ரெண்ட்ஸ், அது நார்மல் கிடையாது. அதில் ஒரு கேர் இருக்கும், அதில் ஒரு பாசம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் பார்ட்னர் காலையிலேருந்து வெளில போய் வேலை செஞ்சு டயர்டாக ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அண்ட் டயர்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் பேசுகிறீங்களேங்கிறதுக்காக அவங்க உங்களை லிசன் பண்ணுவாங்க. லைக் அவங்க ஹாப்பினஸை விட உங்களை சூஸ் பண்ணுறது. அண்ட் ஆல்சோ சம்டைம்ஸ் நீங்கள் அவங்கள வெயிட் பண்ண கூட சொல்லியிருக்க மாட்டீங்க. பட் இருந்தாலும் அவங்க உங்களுக்காக வெயிட் பண்ணுவாங்க, ஸ்டாப் ஆவாங்க. இதெல்லாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் த லாஸ்ட் பைட் மூமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இஃப் உங்கள் லைஃப்பில் ஒரு பர்சன் அவங்களையும் தாண்டி உங்களை சூஸ் பண்ணுறாங்கன்னா, மறந்துடாதீங்க, யூ ட்ரூலி மேட்டர் டு தெம். அண்ட் நீங்களும் உங்கள் லாஸ்ட் பைட்டை இன்னொருத்தங்களுக்காக சேவ் பண்ணி வைக்கிறீங்கன்னா, நீங்களும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் உங்கள் கேரை மட்டும் கொடுக்கல, உங்கள் அன்பையும் சேர்த்து தரீங்க. அண்ட் அந்த லாஸ்ட் பைட்டை சம்டைம்ஸ் ஷேரும் பண்ணிக்கோங்க. பிகாஸ் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் ரிலேஷன்ஷிப் இஸ் வேர் ரெண்டு பேரும் அவங்க பார்ட்னர்ஸை சூஸ் பண்ணுவாங்க.